ராச சோழன் எவ்வளவு கம்பீரமான பேர்ல. அப்பேற்பட்ட அந்த பேரரசருக்கு என்ன ஆச்சு? அவர் இயற்கையாவே மரணிச்சாரா இல்லனா படுகொலை அங்க அரங்கேற்றப்பட்டு இருந்துச்சா? இதையெல்லாம் தாண்டி ஜீவ சமாதி சார்ந்தும் ஒரு சில கூற்றுகள் முன்வைக்கப்படுது. இந்த கேள்விகளுக்கு பதிலை தேடி போனா அந்த பதில் கொடுக்கிற முயற்சி இருக்கு பாருங்க நம்மளுக்கு. அவர் இயற்கையான மரணம் 71 ஆண்டு நிலையில் அவர் இறந்து போனார். அவர் நோய்வாய்ப்பட்டும் இல்லை, இயற்கை மரணம். ஒரு 8 ஆண்டு காலம் அவர் ஒரு சைவ துறவியாக வாழ்ந்திருக்கிறார். அதைத்தான் அந்த கல்வெட்டு பால்குளத்து அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய, ஆனால் ஒரிஜினலாக அவருடைய பள்ளிப்படை சமாதியில் இருந்த ஒரு கோயில், அந்த கோயில் கல்வெட்டு பள்ளிப்படை சமாதி மாளிகை கல்வெட்டு ஸ்ரீ ராஜராஜ தேவர் சிவபாத சேகரனாக எழுந்தருளி என்று சொல்லுது. சிவனுடைய பாதத்தை மட்டுமே தலையிலே சூடிக்கொண்டிருந்தவன், மணிமுகுடம் சூடிக்கொள்ளவில்லை என்று சொல்லுது. மணிமகுடத்தை துறந்து வெறும் ஜடாமுடியை மட்டும் வச்சுக்கிட்டு அவன் சிவனுடைய திருவடியே சிந்திக்கும் சிவஞானம் என்று இருந்திருக்கிறான். இதே போல் குலோத்துங்க சோழனும் இருந்திருக்கான், அவன் பேரன். சரியா? அதனால் ஒரு சிவயோகியாக ஒரு 8 ஆண்டு காலம் வாழ்ந்த அந்த பாசுபத அல்லது பைரவ நெறியை கடைபிடித்து ஒழுகிய ராஜராஜனுடைய வாழ்க்கை பள்ளிப்படை சமாதியாக நிறைவு பெற்று இன்றும் நாம் கண்டு வணங்கக்கூடிய நிலையிலே உடையார் ஊர் என்ற நிலையிலே புத்தாக்கம் பெற்ற உடையாளூரில் கைலாசமுடைய தேவர் கோயில் என்று இருந்து இப்பொழுது கைலாசநாதர் கோயில் என்று வழங்கக்கூடிய அந்த கோயில்தான் அது இன்றளவும் வணங்கப்பட்டு வருகிறது. அதற்குரிய அந்த பாதுகாவலர்கள் அல்லது அங்கே செயல்பட்டவர்கள் அதனை பாதுகாத்து அன்றாட பூசணைகள் செய்த பெருமக்கள் வாழ்ந்த இடம், அந்த ஊரிலேயே இருக்கக்கூடிய பண்டிதர்கள் வாழ்ந்த அக்ரஹார பகுதி என்று நான் சொல்லுவேன். வீரத்திற்கு அடையாளமாக இருக்க ராசராசனோட படை பிரிவுகள் இருக்குல்ல, இதை பற்றி மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த உலகத்திலேயே வலிமையான கடற்படையை கொண்டிருந்த அரசன் ராசராச சோழன் தான். குதிரை படையிலையும் இவன் அடிச்சுக்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு படைப்பிரிவு, 2 படைப்பிரிவு, 3, 4 வரைக்கும் இருந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பேரரசுகளுக்கு. ஆனா ராசராசன் வசம் இருந்த படைப்பிரிவுகள் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 28 படைப்பிரிவுகள். இப்ப நம்ம பேச போற விஷயத்த பல பேரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. பள்ளிப்படை, ராசராச சோழனின் பள்ளிப்படை. உண்மையிலேயே ராசராச சோழன் சார்ந்த பள்ளிப்படை இதுவா இல்ல வேற எதனா ஒண்ணு ராசராசனுக்காக தனியா இருக்கா? இந்த விஷயத்தை எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆனா உண்மை என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நீங்க ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதலாம், அவ்வளவு விஷயங்கள் புதஞ்சிருக்கு. என்னை பொறுத்தவரையில் அந்த நூல் என்பது உறுதி பெற்ற ஒரு நூல். இந்த நூல் தான் அந்த நூல். இந்த நூலில் நான் மிக தெளிவாக அதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நேரில் உங்களுக்கு காட்டினேன். இது இவர் அந்த கோயில் ஒரு 100 ஆண்டு அளவில் பழுதுபட்டிருக்கு, ஒரு மண்டப பகுதி. அதை சீர்திருத்தம் செய்த முதல் குலோத்துங்கன் அவனுடைய பட்டத்தரசி. சரியா? இது போல் அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு உங்களுக்கு தெளிவாக நான் காட்டியிருக்கிறேன். இதுதான் அந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் ராஜராஜ தேவர் சிவபாத சேகரனாக எழுந்தருளிய பள்ளிப்படை மாளிகை என்ற அந்த குறிப்பு. அதனுடைய முன்பில்ங்கிறது மண்டபத்தினுடைய முன்புறம், அது பழுதடைந்தது. அதை நான் சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய காலத்தில் இன்னன்னார் இந்த அறப்பணியில் தன்னை இணைத்து கொண்டு பங்காற்றினார்கள் என்று குலோத்துங்கன் தன்னுடைய 42வது ஆட்சி ஆண்டில் குறிச்சிருக்கான். அந்த கல்வெட்டு இந்த ஊருக்கு பால்குளத்து அம்மன் உருளை தூண் கல்வெட்டு. இது ஒரிஜினலாக எங்கே இருந்திருக்குன்னா இந்த கைலாசமுடைய தேவர் கோயிலே இருந்திருக்கு, ராஜராஜனுடைய பள்ளிப்படையிலேயே. அது பிற்காலத்தில் மறுபடியும் அது பழுதான காரணத்தினால பிற்காலத்தில் நடந்த அந்த மேலோட்டமான அந்த கூரை மேற்கூரையெல்லாம் பழுதாக இருந்திருக்கு. அந்த சீர்திருத்தம் பெற்ற பொழுது இந்த உருளை தூண் என்பது குலோத்துங்கன் காலத்திய உருளை தூண். இன்றைக்கு இதனுடைய இணையான உருளை தூண்கள் அந்த கட்டுமானத்தில் உள்ளர இருக்கு, இதற்கு இணையானது. அப்போ இந்த குலோத்துங்கனுடைய உருளை தூண் வடிவங்கள் பயனில்லாத காரணத்தினால் வெளியிலே அப்புறப்படுத்தப்பட்டு இருந்ததை பிற்காலத்தில்
ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த பால்குளம் என்கின்ற குளத்தினுடைய தென்கரையிலே ஒரு சிதறலாக கிடந்த ஒரு அம்மன் சிலையை எடுத்து அவர்கள் ஒரு கோயிலாக உருவாக்கம் செய்து அதிலே நிறுவிய காலங்களிலே உருளை தூண் சிதையாத நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் ஒரு இணை உருளை தூண்களை எடுத்து முகப்பு பகுதியிலே வைத்து அந்த கட்டுமானத்தை கட்டி இருக்கிறார்கள். அது நீராழி மண்டபம். அப்போ அது எவ்வளோ பெரிய பயன்பாட்டில் இருந்திருக்கு. திருக்கோயில்களில் மட்டும்தான் அத்தகைய நீராழி பத்துகள் இருக்கும், நீராழி மண்டபங்கள். இந்த பால்குளத்து இன்றைக்கு வந்து பால்குளம் பாழ்பட்டு இருக்கு. அதனுடைய மையத்தில் நீராழி மண்டபம் இருக்குன்னாக்கா அது எந்த அளவிற்கு மதிப்பு மிக்க ஒரு நீராட்ட களமாக இருந்திருக்கணும். அதை உயிர்த்துணரணும். அதைத்தான் வரலாற்று ஆசிரியர்கள் செய்யணும். இதில் மிக முக்கியமானது யானைப்படை. இந்த உலகத்திலேயே முறையா பெரிய யானைப்படையை வச்சு பராமரிச்சது ராசராசன் அரசாட்சி தான். இந்த யானைப்படை அவ்வளவு எளிதா உருவாக்கப்பட்டதில்லைங்க. இதுக்கே பெரிய விளக்கம் இருக்கு. அதாவது ராசராசன் என்ன உத்தரவிடுவாராம், காடுகளுக்கு போயிட்டு யானைகளை பிடிச்சிட்டு வர சொல்லுவாராம். அரசரோட உத்தரவுக்கு இணங்க எல்லாருமே வனங்களை தேடி போயிட்டு அங்க யானைகளை பிடிச்சிட்டு வருவாங்க. பிடிச்சிட்டு வர யானைகளை யானை களம் அப்படின்ற பகுதியில ஒட்டுமொத்தமா நிலைநிறுத்துவாங்க. இந்த களத்துல என்ன நடக்கும்னா, ஒரு பெரிய மரத்தாலான பலகையை அப்படியே நிலையா நிக்க வச்சிருவாங்க. இதை நோக்கி ஒவ்வொரு யானையவும் ஓடி வர செஞ்சு முட்டை விடுவாங்க. இந்த பலகை அந்த யானையால முட்டைப்படுறப்ப பலகை உடஞ்சிருச்சுன்னா அந்த யானையை தேர்வு பண்ணி அந்த யானைக்கு போர் பயிற்சி வழங்குறதுக்காக கூட்டு போயிடுவாங்க. இதுவே ஒரு யானை மோதி அந்த பலகை உடையாம இருந்துச்சுன்னா அந்த யானை பலமற்ற யானையா கருதப்படும். இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வகை யானைகளை தனியா பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டு இந்த அரசு விழா, போக்குவரத்து இதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. மற்றபடி இந்த 2 வகையான யானைகளையும் எங்க ஒரு நேரத்தில் பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த பெரிய பெரிய கட்டுமான வேலைகள் இருக்குல்ல, அது நடக்கிறப்ப மட்டும் இந்த போர் பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்க யானைகளையும் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்க யானைகளையும் ஒரே நேரத்தில் நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா இந்த அளவுக்கு யானைகளோட உதவி இல்லாமல் இருந்திருந்தா தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டி முடிச்சிருக்கவே முடியாது. இப்போ நீங்க பார்த்த விஷுவல்ஸ்ல ஒரு சிவலிங்கத்தை பார்த்துருப்பீங்களா, அந்த சிவலிங்கத்துக்கு கீழே தான் ராசராசன் இந்த பேரரசர் புதைக்கப்பட்டிருப்பாரா. அப்படிதான் இருக்கணும். ஏனென்றால் அவன் கடைசி காலத்தில் புதைக்கப்பட்டு இருக்கிறான். ராஜயோகிகள் அந்த உங்களுக்கு காட்டின சடாமுடியோடு தான் இருக்கக்கூடிய ஒரு நிலையை சிவபாத சேகரன். சிவனுடைய பாதங்கள் என்றால் பாத குரடுகள், அதாவது செருப்பை தலையில் அணிந்து கொண்டு நிற்கக்கூடிய அந்த காட்சியைத்தான் இந்த ராஜராஜனுடைய சிற்பம் காட்டுது. தலையில் பார்த்தீங்கன்னாக்கா மகுடம் இல்லை, அதை விட பல மடங்கு அவன் உயரியதாக கருதிய சிவனாருடைய செருப்புகள், பாத குரடுகள், மிதியடிகள் இதோ இருக்கின்றன. இதோ இருக்கு. ஆக கூடுதல் சிவபாத சேகரன். சேகரன் என்றால் தலையில் சிவனுடைய பாதத்தை சூட்டி கொண்டவன். அப்போ ஜடாமுடி தான் இருக்கு, மணிமகுடம் இல்லை. ஆனாலும் ஆட்சியாளனாக இருக்கிறான். ஒரு 8 ஆண்டு காலம் இருந்த காரணத்தினால ராஜயோகியாக வாழ்ந்த அவனுடைய உடலம் அவனுடைய மறைவிற்கு பிறகு, அதாவது 17/1/1014 அன்றைக்கு அவனுடைய உடலம் உரிய மரபுப்படி பள்ளிப்படை சமாதியாக்கம் பெற்றிருக்கிறது. அதுக்குன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. தாமரை இலை, வாழை இலை, தர்ப்ப, அடுத்த சூடம், அதுக்குரிய சாம்பல்கள், செங்கல் பொடி இவற்றையெல்லாம் வரிசை முறையிலே அடுக்கி 5, 7, 9 அடுக்குகளிலே அந்த உடலம் அமர்த்த பெற்ற நிலையிலேயோ அல்லது கிடக்கை நிலையிலேயோ புதைக்கப்பட்டிருக்கும். அதன் மீதாக உரிய அந்த வழிபாட்டு முறைகள், நேர்த்திகள் எல்லாம் செய்ய பெற்ற நிலையில் ஒரு லிங்கம் ஆவுடையாரோடு படைக்கப்படும். அது பள்ளிப்படை சமாதி. ஆவுடையார் இருக்கணும். வெறும் லிங்கத்தை மட்டும் வச்சாக்க அது சமாதி லிங்க பிரதிஷ்டை. இது பள்ளிப்படை வழிபாட்டுக்குரியது. திருவுடை மன்னரைக்கானில் திருமாலை கண்டேனே, தெய்வத்துள் வைக்கப்படும் திருக்குறள். ஆக கூடுதல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் ராசராசன். எனவே தெய்வமாகவே மதிக்க பெற்ற ஒரு கோயில் நிலையை அவனுடைய அந்த இறையகம் நமக்கு காட்டுகிறது. இதே தஞ்சை மண் உடையாளூரில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் மட்டும் இருக்கும்.
அதுக்கு கீழே தான் ராசராச பேரரசர் துயில் கொண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு சிலர் நம்புறாங்க. இந்த ஒரு சிலரையும் தாண்டி உலகம் முழுக்கவே ராசராசன் சார்ந்து படிக்க ஆசைப்படுவாங்கள, அவங்களே இதை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரே உடையாளூர்ல 2 விஷயங்கள், ஒன்று பள்ளிப்படை தனியா இருக்கு, இன்னொரு இடத்துல லிங்கம் மட்டும் இருக்கு. இந்த 2வதா இருக்கு பாருங்க லிங்கம் மட்டும், அந்த இடம் உண்மையிலேயே ராசராசனோட சமாதியா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதை பற்றி நான் கருத்து தெரிவிக்க விரும்பலை. அது பிற ஒரு சாரார் அதை முன்னிலைப்படுத்தி சில காரியங்களில் ஈடுபட்டிருப்பதற்கு சில நோக்கங்கள் காரணமாக இருக்கலாம். அதை அந்த வழியிலே திசை தடுமாறி இருக்கக்கூடிய ஆர்வலர்களை நான் நிரம்ப பார்க்கிறேன். இந்த நம்முடைய அந்த காணொளி வலைப்பூ பகுதிகளில் இணையத்தில் நான் நிறைய பார்க்கிறேன். ஆர்வலர்களாக செல்லுகின்றவர்கள் குழம்பி நின்று தடுமாறி ஐயோ ஏன் எதற்கு இப்படியெல்லாம் இருக்கிறதே என்றெல்லாம் சொல்கிறாங்க. அதை நினைக்கின்ற பொழுது சற்று வருத்தமாக இருக்குது, அவங்க திசை தடுமாறி போயிட்டாங்களேன்னு. நம்முடைய நீதியரசர் கிருபாகரன் போன்ற பெருமக்கள் ஒரு ஐயப்பாட்டிலே ஒரு தீர்ப்பாணையை கொடுத்திருந்தார்கள். அதனை உறுதியாக்கம் செய்கின்ற நிலையிலே அது ராசராசன் சமாதி தானா என்பதனை உறுதி செய்வதற்கு அகழாய்வு செய்து விடுவோமே அந்த சிவலிங்கத்தை சுற்றி என்று அவர்கள் ஆணையிட்டு அதன்படி பொக்லின் போன்ற அந்த இயந்திரங்களை கொண்டு ஒரு 10 அடி 12 அடி வரைக்கும் தோண்டி பார்த்த பொழுது குறிப்பிடத்தக்க நிலையில் எந்த ஒரு கட்டுமானமும் இல்லை. அங்கே ஒரு சமாதி லிங்க, இப்போ பானலிங்க பிரதிஷ்டை, சமாதிலிங்க பிரதிஷ்டை, பள்ளிப்படை பிரதிஷ்டை என்று 3 நிலைகள் உண்டு. இதை பற்றிய நூல் ஒன்று சரஸ்வதி மகால் நூலகம் வெளியிட்டிருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ஒரு ஏட்டுச்சுவடியில். இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு சேர ஒரு முடிவுக்கு வரணும். அவசரமாக ஒரு சில நோக்கங்களோடு அல்லது தவறாக பிறழ உணர்ந்த காரணத்தினால் அவர்களாக ஒரு முடிவுக்கு அதனையே பிற ஆர்வலர்களிடையேயும் பொதுமக்களிடையேயும் சென்று பரப்புதல் என்பது காலந்தோறும் இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதில் மாற்றுக்கருத்தாக நான் சொல்ல எதுவும் விரும்பலை. நான் அப்பேற்பட்ட ராஜராஜன், ஒரு பேரரசனுக்கு பிறந்த பேரரசனின் மிகுந்த பேரரசனாக வாழ்ந்த ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு ஒரு நினைவாலயம் கூட கட்டலைன்னு சொல்லக்கூடியதை மறைவாக சொல்லுவது என்ப அந்த ஒரு கூற்றை நான் ஏற்க மாட்டேன். தன்னுடைய தந்தையை மிகுந்த மதிப்போடு நடாத்தியவன் ராஜேந்திர சோழன். அந்த ராஜேந்திர சோழன் தந்தையை காட்டிலும் செல்வாக்கும் சிறப்பும் மிக்கவன். அவன் தன்னுடைய தந்தைக்கு ஒரு நினைவாலயம் கூட எழுப்பி இருக்க மாட்டானா? இது ஒரு அடிப்படை கருத்து, ஒரு சின்ன நினைவாலயம். அதற்கு சான்றாகத்தான் நான் இன்னொரு சிற்பத்தை காட்டினேன். ராஜேந்திர சோழன் தன்னுடைய தந்தையை ஒரு சிவலிங்க வடிவத்திலே பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு புடைப்பு சிற்பத்தை நீங்கள் புகைப்படம் எடுப்பதற்கு நான் கண்டு காட்டி இருக்கிறேன். அதை எல்லாம் நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த ராஜேந்திர சோழனுடைய பெருமை, அதோடு கூடிய ராஜராஜனுடைய உண்மையான அந்த புதை நிலை, இவற்றையெல்லாம் சேர்த்து பார்க்கணும். உரிய அறிவியல் அடிப்படையிலான கருவிகளை கொண்டு இன்னும் ஆய்வினை செய்தால் அது உறுதியாக்கம் பெறும். ஆனால் அந்த ஒற்றை லிங்கம் சாய்ந்த நிலையிலே இருந்ததை பற்றி நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்தித்தாள்களிலே எல்லாம் வெளியிட்டேன். அதுவும் போற்றத்தக்கது தான், அருகாமையிலே இருக்கிறது தான். அதுவும் சோழர் மரபிலே வந்த யாரோ ஒருவருடைய ஒரு நினைவு சின்னம், அதுவும் பாதுகாக்கப்பட வேண்டியது என்று நான் சுட்டியிருந்தேன். அதற்குரிய கல்வெட்டு சான்றுகள் அங்கேயே கிடைக்கல. அதை பிறகு கண்டறிந்து யாரேனும் உறுதி செய்வார்களேயானால் அதனை ஏற்கத்தக்க ஒரு நிலையிலே நானும் கொள்வேன் என்பதை உறுதியாக சொல்லுகிறேன்.